அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا أصاب أحدكم عرجة بأرض فلاة فلينادي أعينوا عباد الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பூமான் நபியின் புனித மீலாதை முன்னிட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டாரம் நடத்தும் மீலாது விழா மற்றும் அகீதா இந்த மாநாட்டிலே என்னை பங்கு பெறச் செய்து மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்துரைப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஜமாத்துல் உலமா நிர்வாக பெருமக்கள், உலமா எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன். அல்லாஹு தாலா ஈருலகிலும் சிறந்த உயர்ந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அகீதா மாநாடு, அதில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வசீலா இஸ்திகாசா என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு அவசியமான தலைப்பும் கூட. காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்வு, இந்த விழா சுன்னத் வல் ஜமாத் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தப்படுகிற ஒரு விழா, ஒரு மாநாடு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயரிலே இன்று சுன்னத் வல் ஜமாத்திற்கு எதிரான பல கருத்துக்கள், கொள்கைகள் மக்களிடத்திலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன, நம்பிக்கை என்ன பற்றி தெளிவு ஏற்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டதிலே மிக பெரும் மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வியிலே ஜியாரத்து குறித்து ஒரு கேள்வி, அது குறித்து பல்வேறு பதில்கள் அங்கே பேசப்பட்டது. பல்வேறு பதில்களுமே சுன்னத் ஜமாஅத் கொள்கைக்கு முரணான பதில்கள். அதில் ஒரு விஷயத்தை அந்த மாநாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றால், இன்று ஜியாரத் என்கிற பெயரிலே என்னென்று சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில் உதவி தேடுறாங்க. இந்த மாதிரி உதவி தேடுறது சரியாது. பேசப்பட்ட தகவல் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே பேசப்பட்ட தகவலை நான் பதிவு செய்கின்றேன். ஜியாரத்துக்கு போறாங்க, ஜியாரத்துக்கு போய் அங்க போய் அவுலியாக்களிடத்திலே, முன்னோர்களிடத்திலே, நாதாக்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள். இவ்வாறு உதவி தேடுறது கூடாது. நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதுகிறோம், பள்ளி வாசலில் தொழுகையில் ஓதுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்,
என்ன அர்த்தம்? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம். ஈயாக்க, உலமா பெருமக்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறதுனால இந்த தகவலை சொல்கின்றேன். ஈயாக்க நாபுது, நாபுதுக்க அப்படின்னு சொன்னா உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஈயாக்க நாபுதுன்னா உன்னை மட்டுமே வணங்குவோம் அர்த்தம். நஸ்தஈனுக்க அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுகிறோம் அர்த்தம். வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இங்க எப்படி பொருள் வழங்குறது அது தனி. ஆனா இங்க என்ன பேசப்படுகிறது? அங்க ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உன்னை மட்டும் வணங்குவோம், உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுவோம் என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே வந்த உடனே இவர் எங்க போயிடுறாங்க? கபூர்ல போய் இறைநேசர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. எல்லா நிலையிலும், பள்ளிவாசலில் மட்டுமல்ல, தொழுகையில் மாத்திரமல்ல, எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஒய்யாக்க நஸ்தஈன் தான் இருக்கணும். அல்லாட்ட மட்டும்தான் உதவி தேடக்கூடியதாக இருக்கணும், எல்லா நேரத்திலும் சரி அப்படின்னு பதிவு செய்கிறார்கள். அப்போ தொழுகையில அல்லாட்ட கேட்டுட்டு வெளியில வந்து இறைநேசர்கிட்ட போய் நீங்க கேட்கறீங்கன்னா இது கூடாது தானே? சரி, கூடாதுன்னு அதுக்கு என்ன பேர் கொடுக்கறது? சிறுக்குன்னு பேர் கொடுக்கணும், அப்படிதானே? சிறுக்குன்னு ஓப்பனா சொல்லல. அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும், அடியாண்ட கேட்க கூடாது. அடியாண்ட கேட்டா அதுக்கு என்ன பேரு? சிறுக்கு தானே பேரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயர்ல உண்மையான சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்களை, அறிஞர்களை, பெருமக்களை, உலமாக்களை, பொதுமக்களை முஸ்ரிக் என்று பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு. சரிங்களா? இந்த ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு என்ன அர்த்தம் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து மாநாடு நடத்தியிருப்பாங்க, விழாக்கள் நடத்தி இருக்கிறாங்க. அந்த விழாக்கள்லாம் நடத்தும் போது யார்ட்டையுமே உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கலங்க. அப்படி நம்ம நம்பணும். சரிங்களா? வசூல் பண்ணுவாங்களா இல்லையா? யார்ட்டையுமே வசூல் பண்ணல, யார்ட்டையும் உதவி கேட்கல. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அது மட்டும்தான். சரிங்களா? மதரசாக்கள் நடத்துறமா இல்லையா? யார்ட்டையுமே வசூல் பண்ணல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் மட்டும்தான். பள்ளிவாசல் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு கிடையாதுங்க. இந்த மாதிரி மாநாடு நடத்தினாங்க இல்லையா அவங்கள்ட்ட? அப்ப அது என்ன பொருள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சிந்தனைக்காக ஒண்ணு சொல்றேன். உங்க சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹ் விட்டுருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த ஆயத்தை அவங்களுக்கு மறுப்புங்க. அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம்? புகழ் இருக்கிறால விளக்கம் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அலிஃப் லாம் இஸ்திக்ராக் அப்படிம்பாங்க. இஸ்திக்ராக்னா என்ன? எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்து அப்படின்னா என்ன? எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், மற்ற யாருக்கும் புகழ் இல்லை. கருத்து வருதா? வருதா இல்லையா? அதனால யாரையும் புகழக்கூடாதுன்னு அர்த்தமா? அங்க எப்படி புரியணும்? அங்க புரியுதமா இல்லையா? அங்க எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று கருத்து வருது. ஆனா எப்படி புரியணும்? அங்க கரெக்டா புரிஞ்சிடுறாங்க. ஏன்னா நமக்கு புகழ் வரணுமா இல்லையா? நம்மள யாராவது திட்டினா கோவம் வந்துருமே இல்ல. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சொல்லி இருக்கிறான், அதுக்கு அர்த்தம் இப்படி புரியணும், அதுக்கு அர்த்தம் அப்படி புரியணும் அப்படின்னு விளக்க அங்க 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 வருது தானே. ஒய்யாக்க நஸ்தஈன் வரும்போது அங்க இறைவன் எந்த கருத்தில் சொன்னான்? மத்த ஆயத்தை பாருங்க. இறைவன் எந்த கருத்தில் சொன்னான்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை பாருங்க. இறைவனுடைய மத்த ஆயத்தையும் பார்க்கறது இல்ல, இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த விளக்கத்தையும் பார்க்கறது இல்ல. அங்க மட்டும் என்ன? ஒரு சுன்னத் ஜமாஅத் அறிஞர்களை, உலமாக்களை, பொதுமக்களை காஃபிராக்கிறதுக்கு, முஸ்ரிக்காக்கிறதுக்கு பள்ளிவாசலிலே தொழுகையிலே கேட்கிறமா இல்லையா? வெளிய வந்து கேட்டுட்டா சிறுக்கு. எதுக்கு ஷிர்காக்கிறதுக்கு, குஃபுராக்கிறதுக்கு, குஃபுர் ஃபத்வா கொடுக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேட்கிறேன்? இது சாதாரண விஷயம் இல்லையா? அதாவது ஒரு ஆளை பார்த்து முஸ்ரிக்குன்னு சொல்றது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? இதை நான் பேசிட்டேன் ஒரு தடவை மெட்ராஸில் வந்து இதுக்கு மறுப்பு பேசிட்டேன், ஜியாரத்து பேசிட்டேன். அவங்க கோவம் வந்துட்டுங்க, கோவம் வந்துட்டு அது எப்படி எங்களுக்கு மறுப்பு பேசலாம்? ஏங்க எங்களை பார்த்து முஸ்ரிக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நாங்கள் மறுப்பு கொடுக்காம என்ன செய்யறது? ஒரு ஆள் தொடங்கி வைக்கிறாங்கன்னா தொடங்கி வச்சவங்களுக்கு மறுப்பு கொடுக்கணுமா இல்லையா? நம்மை பார்த்து முஸ்ரிக் என்று சொன்னவர்களுக்கு நாம் அதற்கான பதிலை கொடுக்கின்ற பொழுது அந்த பதில் உங்களுக்கு வலியை தருகிறது என்றால், வேதனை தருகிறது என்றால், நீங்க தொடங்கி வச்சீங்களே எல்லாத்தையும் முஸ்ரிக்னு தொடங்கி வச்சீங்களே, அப்ப அது என்ன சும்மா பாராட்டு பத்திரமா? அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற பாராட்டு பத்திரமா? அது நாங்க அப்படி சந்தோஷத்துல மனம் குளிர்ந்து போறதுக்கு சின்ன விஷயம் இல்லை. சரி, விஷயத்துக்கு இப்ப நான் வர ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில் வசீலா, இஸ்திகாசா, அதை பத்தி சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் விளக்கிடுறேன். ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு தலைப்பா இருந்தாலும் கூட
எந்த அளவுக்கு எளிமையாக உங்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றேன். அதாவது வசீலா பொதுவாக எளிமையாக புரிய மாதிரி சொல்றதா இருந்தா ஒரு துணை சாதனம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பொருளை அடைவதற்கு, ஒரு நோக்கத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு சாதனம் தேவைப்படுது. அந்த சாதனத்துக்கு நீங்க வசீலான்னு கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணமாக இப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்க, வீட்டில இருந்து அல்லது வெளியூர்ல தூரத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு நடந்து வந்தீங்களா அல்லது வாகனத்தில் வந்தீங்களா? வாகனத்தில் வந்தீங்க. இது நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க நோக்கத்தை அடையிறதுக்கு நேரமாகும். அதே இது வாகனத்தில் வந்தீங்கன்னு சொன்னா உங்க நோக்கத்தை அடையிறது கொஞ்சம் வேகமா இருக்கும். அதுதானே, சீக்கிரமா உங்க நோக்கத்தை அடைஞ்சிடலாம். அப்போ உங்களுடைய நோக்கத்தை விரைவாக அடைவதற்கு உங்களுக்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது. தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படுது. அதே போல இறைவனிடத்திலே நம்மளுடைய நோக்கம் விரைவாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு சாதனம், அது அரபியில வசீலா, ஒரு வசீலா தேவைப்படுகிறது. அந்த வசீலா எப்படியெல்லாம் இருக்கலாம்? நாம் செய்கின்ற நல் அமல்களை அல்லாஹ்விடத்தில் சாதனமாக காட்டி, இறைவா நான் செய்கின்ற நல் அமல்களின் பொருட்டால் என்னுடைய துஆவை அங்கீகரிப்பாயாக, என் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்கலாம். அப்ப நல் அமல் வசீலா. அதே போன்று நல் அடியார்கள் வசீலாவாக ஆக்கியும் கேட்கலாம். இறைவா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், இறை நேசர்களின் பொருட்டால், நல்லடியார்களின் பொருட்டால் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவாயாக, நல் அடியார்களை வசீலாவாக ஆக்கலாம். நல்லடியார்களை வசீலாவாக ஆக்குறது அப்படின்னு சொன்னா இப்படியும் ஆக்கலாம். அல்லது நல்லடியார்களை அழைத்து, அந்த நல்லடியார்களை அழைத்து, இறை நேசர் அவர்களே அல்லது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள், எங்களுடைய தேவை நிறைவேறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள் அப்படின்னு கேட்கலாம். வேற எப்படி கேட்கலாம்? நேரடியாகவே இறை தூதர் அவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நல்லடியார்களே, எங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்றும் கேட்கலாம். இது எப்படி எல்லாம் வருகிறதுன்னு சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நம்ம தெளிவுபடுத்துவோம். சரிங்களா? அப்போ எப்படி இந்த இந்த இது எல்லாம் வசீலா தான், பேரை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்குவோம். நேரடியாக நம்ம வழிமார்களை இறை நேசர்கள் அழைக்கின்ற பொழுது இஸ்திகாசா என்று அடையாளப்படுத்துவதற்காக பேர் கொடுத்துக்கிறோம். அனைத்தும் வசீலாவினுடைய ஒரு பகுதி தான். அப்போ நல் அமல்கள் வசீலா, நல் அடியார்கள் வசீலா. அந்த நல்லடியார்களின் பொருட்டால் கேட்கிறமா இல்லையா? அப்படி நல்லடியார் வரலாம். அல்லது நல்லடியார்களை அழைத்து, நல்லடியார்களே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாடுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கேட்கலாம். நல்லடியார்கள் வசீலா தான். அல்லது அதே நல்லடியார்களை அழைத்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றும் கேட்கலாம். நல்லடியார்கள் வசீலா தான். இந்த நல்லடியார் வசீலாங்கிற அடிப்படையில் பல வகையா பிரிக்கலாம். இதுல நல்லடியார்கள் நேரடியாக அழைக்கிறோம் இல்லையா, அதை தனித்து அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு இஸ்திகாசான்னு சொல்றோம். ஆக எல்லாமே எதுல வந்துடும்? வசீலா கூட வந்துடும். வசீலாவின் வகைகள் தான். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு சுன்னத்து, அதாவது நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தூய கொள்கை இருக்குதா இல்லையா? இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது நல்லமல் வசீலா எல்லாரும் ஏத்துக்கிறான். நல்லமல் வசீலா, நம்ம நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ் நான் இந்த நல்ல அமல் செஞ்சிருக்கிறேன், இதன் பொருட்டால் என் துஆவை ஏத்துக்க, இதன் பொருட்டால் என் காரியத்தை நிறைவேற்றித்தா, இதன் பொருட்டால் எனக்கு என்னுடைய தேவைகள் நிறைவேற்றித்தா. அது எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி ஏத்துக்கிறான். இப்ப நல்லடியார் வசீலான்னு வருது பாருங்க, அங்கதாங்க பிரச்சனையே. இந்த நல்லடியார்கள் வசீலான்னு வரும்போது நல்ல கவனிங்க, நல்லடியார்கள் வசீலான்னு வரும்போது சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானவர்கள் சொல்றமா இல்லையா? தூய்மையான சுன்னத் ஜமாத்து. இப்ப அதே மாதிரி சொல்ல வேண்டியதாகி போச்சு. தூய்மையான சுன்னத்துல் ஜமாத்து அப்படின்னு சொல்ற நிலைக்கு இதெல்லாம் விட்டுட்டோம். சரிங்களா? அப்ப தூய்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க? வஹாபின்னு சொல்றமா இல்லையா? டைரக்டாவே நம்ம வஹாபின்னு சொல்றமா இல்லையா? அவன் சொல்றான் கூடாது, நல்லடியார்களை வசீலாக்கணும் சிறுக்கு, நல்லடியார்களை வசீலாக்கணும் சிறுக்கு. இது யாரு? நம்ம டைரக்டா இது வரைக்கும் வஹாபின்னு சொல்றோமா, அந்த கூட்டம் சொல்லுது. சரி, இன்னும் சில பேர் நாங்களும் சுன்னத் வல் ஜமாத் தாங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லுது? நீங்க கபூர்ல போய் இறை நேசர்களை அழைத்து அவர்களிடத்தில் உதவி கேட்டால் அது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முரண், அது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு முரண் அப்படின்னு சொல்லி முஸ்ரிக்காகிற கூட்டமும் இருக்குது. ஆக மொத்தம் நல்லடியார்கள் வசீலா அப்படின்னு வந்துட்டா நமக்கு எதிராத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க. விளங்குச்சுங்களா? அதாவது நமக்கு அப்படின்னு சொன்னா தூய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு எதிராகத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க.
இப்ப நீங்க டிஎன்டிஜே எடுத்துக்கங்களேன். இந்த டிஎன்டிஜே கூட்டம் வந்து இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல நல்லடியார்களை வசீலாவாக்குறத சிறுக்குன்னு கொண்டு வரான். நல்லடியார்களை வசீலாவாக்குறது சிறுக்கு. எப்படி 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 கொண்டு வரான் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அறப்போர் புரியுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? இந்த ஆயத்து வசீலாக்கு சான்று தானே. நீங்க அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உங்கள் நோக்கத்தை அடைவதற்கு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்தை கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல வசீலா தேடுங்கள் என்றால் அதன் பொருள் என்ன வந்துட்டாங்க குழப்பறதுக்கு. நம்ம தெளிவா விளங்கி இருக்கிறோம், குழப்பத்துக்கு வந்துட்டான். எப்படி அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுங்கள் என்றால் அதன் பொருள் என்ன? அல்லாஹ்வின்பால் நெருங்குவதற்கான சாதனங்களை தேடுங்கள் என்பதாகும். அல்லாஹ்வின்பால் நெருங்குவதற்கான சாதனங்களை தேடுங்கள் என்பது பொருளாகும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்? நல் அமல்கள் செய்து அதை வசீலாவாக ஆக்க வேண்டும். நல்லடியார்கள் வசீலா அல்ல. பதிவு செய்யறாங்க. பதிவு செய்ய என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த ஆயத்துல என்ன சொல்றான் பாருங்க. அந்த ஆயத்தே சான்று. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த ஆயத்தை அப்படித்தானே ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை அஞ்சுங்கள்ங்கறான். சொல்றானா? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்விடத்துல நீங்கள் வசீலா தேடுங்கள்ங்கறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரியுங்கள்ங்கறான். ஒரு 4 விஷயம் பேசுறானா? இந்த ஆயத்தை அப்படியே கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டானா? அந்த ஈமான் கொண்டவர்களே என்கிற அந்த வசனத்துல நபியும் அடங்குவார்களா இல்லையா? நபியும் அடங்குவார்கள் தானே. சரி, அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்து அல்லாஹ்வை அஞ்சுங்கள் சொல்றான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்கிற அந்த சொல்லுல, அந்த உத்தரவுல நபியும் அடங்குவார்களா இல்லையா? அடங்குவார்கள். வப்தகு இலைஹி அல் வசீலா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வசீலாவே தேடுங்கள் அல்லாஹ் உத்தரவு போடுறான். அந்த உத்தரவிலே நபியும் அடங்குவார்களா இல்லையா? அடங்குவார்கள். சரிங்களா? அப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் நல்லடியார்கள் வசீலா என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் தந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த உத்தரவு வருகிறது. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கொண்டு வசீலாவை தேடினார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்லடியாரை கொண்டு வசீலா செய்யணுமா இல்லையா? நல்லடியார் வசீலா என்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கிற ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க. அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்கிற உத்தரவுல அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுங்கள் என்கிற உத்தரவுல அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்யுங்கள் என்கிற உத்தரவுல அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க. எல்லாத்திலும் வருவாங்க தானே. அப்ப அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுங்கள் என்றால் நல்லடியார்கள் தான் வசீலா என்று நீங்கள் முடிவெடுத்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆயத்துக்குள்ள கட்டுப்படுவார்களா இல்லையா? அவர்களும் அல்லாஹ்விடத்துல வசீலா தேடணுமா இல்லையா? அவர்கள் அல்லாஹ்விடத்துல வசீலா தேடும் போது நல்லடியார்களை வசீலாவாக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை வசீலாவாக்குனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லடியாரை வசீலாவா ஆக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு நபி முரண்படுறாங்கன்னு அர்த்தம். பாருங்களேன் எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்களேன். இந்த ஆயத்துக்கு நபி என்ன செய்யறாங்க? முரண்படுறாங்க. சஹாபா பெருமக்கள் எந்த நல்லடியாரை வசீலாவாக்கினார்கள்? அவர்கள் இந்த நல்லடியாரை வசீலாவா ஆக்கல அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்கு முரண்படுகிறார்கள். எனவே நாங்கள் சொல்கிறோம் நல்லடியார் வசீலா கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறானோ. வச்சுட்டு என்ன சொல்றான்? நல்லடியார் வசீலான்னு சொன்னா சிறுக்கு. சிறுக்கு ஃபத்வா குஃப்ர் ஃபத்வா ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேல ஒரு நபர் இருக்கிறாங்களான்னு கேட்கிறோம். அவங்களுக்கு மேல ஒரு நபர் இருக்கிறாங்களா? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக சிறந்தவங்க யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லடியார் வசீலான்னு சொன்னா சலதாசன் அவங்களே போதும். அவங்க துவா கேட்டாலே போதும். அவங்களே ஒரு வசீலா தான். சரிங்களா? அவங்க தாத்தே போதும். பெருமான சாச கையேந்தினாலே போதும். அவங்க இன்னொரு நபரை கொண்டு வசீலா தேடணும் அவசியம் கிடையாது தான். அவசியம் இருக்குதா பெருமான சலாஸ் அவங்களுக்கு? இல்ல இல்ல தானே. சரி, ஆனாலும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் சிகரம், பணிவின் உச்சம் என்கிற காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். நல்லடியார்களும் வசீலா, நான் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் நான் வசீலா செய்றேன் பாருங்கன்னு சாசம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? தப்ரான்ல ஒரு ஹதீஸ் வருது.
மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தெடுத்த தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயாரை சந்திக்க வராங்க. அவங்க தலைமாட்டு பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு, ரஹிமகில்லா யா உம்மி, என் அருமை தாயாரே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டுமாக, குந்தி உம்மி பஅத உம்மி, என்னை பெற்றெடுத்த அன்னைக்கு பிறகு தாங்கள் தான் எனக்கு அன்னையாக தாயாக இருந்தீர்கள். தஜூஈன வ துஷ்பிஈனி, நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவளித்தீர்கள். நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவளித்தீர்கள். நீங்கள் ஆடை இல்லாமல் கிழிந்த ஆடை அணிந்தீர்கள், ஆனால் எனக்கு ஆடைகளை அணிந்து அழகு பார்த்தீர்கள். உங்களுக்கு அழகான உணவுகள் கிடைத்தும் அந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் உட்கொள்ளாமல் அந்த உணவை எனக்கு தந்து என் பசியை போக்கி என்னை அழகாக பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்கள். துரீதீன பிதாலிகி வஜ்ஹல்லாஹ் வத்தாரல் ஆகிரா, என்னை இந்த அளவுக்கு அழகாக பார்த்து கொண்டீர்களே, அழகாக வளர்த்தீர்களே. எதனால? இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினீர்கள், மறுமையை நாடினீர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், மறுமை கிடைக்க வேண்டும் என்கிற அழகான அந்த எண்ணத்தின் காரணத்தினால், நிய்யத்தின் காரணத்தினால் நீங்கள் எல்லா கஷ்டமும் பட்டீங்க, எனக்கு நீங்க சுகத்தை மட்டுமே கொடுத்தீங்க. தலைமாட்டு பக்கத்துல உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, இந்த அம்மாவை குளிப்பாட்டுங்கங்கறாங்க. குளிப்பாட்டும் போது கடைசியா தண்ணி ஊத்துவாங்களே இல்லையா, அப்படி தண்ணி ஊத்தும் போது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணி நான் ஊத்துவேன், அந்த தண்ணீரை நான் தான் கைப்பட்ட தண்ணிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரம் பட்ட நீர் யார் மேல படுது? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, சும்ம ഖലഅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸஹு ஃபஅல்பஸஹா இய்யாஹு, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் இருந்த சட்டையை கலட்டி அந்த சட்டையை தனது தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அணிவித்தார்கள். தன் மேல பட்டிருந்த ஆடைய வசீலாவா இல்லையா? நபியினுடைய கரம்பட்ட நீர் அவங்க மேல பட வைக்கிறாங்க. நபி வசீலாவா இல்லையா? இல்லாட்டா ஏன் அந்த தண்ணி அவங்க ஊத்தணும்? தான் உடம்பில் ஒட்டி இருந்த ஆடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு அணிவிக்கிறாங்க? தன் தாயார், வளர்த்த தாயாருக்கு அணிவிக்கிறாங்க. வசீலாவா இல்லையா? தன் உடம்பில் பட்ட ஆடையை வசீலாவாக்குறாங்க, தன் கரத்தில் பட்ட நீரை வசீலாவாக்குறாங்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த உடம்புல அந்த நபி மேல பட்ட ஆடையை உடுத்தின பிறகுதான் கஃபனை போத்தணும்னாங்க. ஏன்னா டைரக்டா கஃபன் அவங்க உடம்புல படக்கூடாது, டைரக்டா நேரடியா அவங்க உடம்புல எதுதான் படணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பட்ட முபாரக்கான அந்த ஆடை தான் பட வேண்டும். அடுத்து அந்த ஹதீஸ் ஃபுல்லா பாருங்களேங்க, வசீலாக்கு அவ்வளவு முக்கியத்துவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 3 சஹாபாக்களை அழைத்து குழி வெட்ட சொல்றாங்க. குழி வெட்டுங்கங்கறாங்க. கபருக்கு வெட்டும்போது கடைசி அடிப்பகுதி வருமா இல்லையா அடக்கம் பண்றதுக்கு, அந்த அடிப்பகுதி வரும்போது நீங்க வெட்டக்கூடாதுன்றாங்க. அதை நான் தான் வெட்டுவேன்னாங்க. இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃபரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த அடியில வைக்க வேண்டிய அந்த குழியை தான் வெட்டுகிறார்கள். ஏன்? அந்த கை அதுல படணுமா. ஏன்னா அங்கதான் அவங்கள வைக்க போறோம் கபருக்குள்ள, மத்த கை படக்கூடாது, ஏன் கை படணும். ஹஃபரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன்னுடைய கரத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழியை வெட்டினார்கள் மாத்திரமல்ல, வஅഖரஜ துராபஹு பியதிஹி, தன் முபாரக்கான கரத்தால் அதுல கை அந்த மண் அள்ளி வெளிய போடுறாங்க. இப்ப நபியினுடைய கரம் அதுல பட்டுச்சா? பூமியில பட்ட பிறகு அடுத்து ஒண்ணு செய்யறாங்க பாருங்க. ஃபலம்மா ஃபரக, குழி வெட்டி முடித்த போது தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தஜஅ ஃபீஹி, அந்த கபருக்குள்ள இறங்கி அவங்க படுத்துட்டாங்கங்க கபருக்குள்ள. ஏன்னா அந்த இடத்துல தன் தாயாரை படுக்க வைக்கணும். அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி பட்ட இடத்தில் தான் யார் படுக்கணும்? அவங்களை வளர்த்த அன்னை படுக்க. எவ்வளவு வசீலா பாருங்களேன், நபியோட மேனி பட்ட இடத்துல. ஏன்னா அப்படி படுத்த தீண்டுமா கேட்கிறேன், கபரு நெருக்குமா கேட்கிறேன், கபூர்ல அதாபு வருமா கேட்கிறேன். நபியுடைய முபாரக்கான கரம் பட்ட பூமி எப்படி மண்ணு நெருக்கும், எப்படி அதாபு வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மேனியில் பட்ட சட்டை அவங்க மேனியில் இருக்கும்போது எப்படி கபரு நெருக்கும், எப்படி அதாபு வரும்? அதுக்கு தான் இவ்வளவு ஆயத்தம், அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு மெனக்கெட்டு அந்த வேலை செய்யறாங்க. கபருக்குள்ள ஏன் படுக்கணும்? அவங்க மேனி அந்த மண்ணுல படணும், தரையில் படணும், அதுக்கு மேல அவங்க வந்து படுக்கணும். எப்படி கபரு நெருக்கும்?
இவ்வளவு வேலை யாராவது செய்வாங்கன்னு கேட்கிறேன். சல்லாசம் செய்யறாங்க. அங்க போய் படுத்து விட்டு அதுக்கு கபரு உள்ள இருந்து அல்லாஹ்ட துஆ கேட்கறாங்க. அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத்து, அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத்து. உலகத்தில் மனித அதாவது உயிரினத்திற்கு உயிர் கொடுப்பவன், அதற்கு மௌத்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ். ஒஹுவ ஹய்யுன் லா யமூத்து, அவன் எப்பொழுதும் உயிரோடு இருப்பான், மரணிக்க மாட்டான். அத்தகைய அல்லாஹ் இறைவா, இக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத், என் வளர்த்த அன்னை ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களை நீ மன்னிப்பாயாக. வலக்கின்ஹா ஹுஜ்ஜதஹா, அவர்களுக்கான ஆதாரத்தை நீ நினைவூட்டுவாயாக. கபருக்குள்ள கேள்வி வருமா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? வலக்கின்ஹா ஹுஜ்ஜதஹா, அவர்களுக்கான ஆதாரத்தை நீ நினைவூட்டுவாயாக. வவஸ்ஸி அலைஹா முத்கலஹா, அவர்களை கபருக்குள்ள வச்சிட்டோம், அந்த கபரை நீ விசாலமாக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு துஆவை எப்படி முடிக்கிறாங்கன்னா, பிஹக்கி நபியிக, இறைவா நான் இந்த துஆ கேட்டனே உனது நபியினுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நீ மன்னிப்பாயாக. யார வசீலாவாக்கிட்டாங்க? ஒரு நல்லடியாரை வசீலாவாக்க வேண்டும். நபி தன்னையே வசீலாக்கிட்டாங்கப்பா. சரி, இப்ப தன்னை வசீலாக்கிட்டாங்களா? நல்லடியார் வசீலாம் காட்டுறாங்களா? சரி, அடுத்து பணிவின் சேகரத்தை பாருங்க. பி ஹக்கி நபியிக்கன்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, வல் அன்பியாஇ அல்லதீன மின் கப்லி, எனக்கு முன்பு சென்ற எல்லா நபிமார்களின் கண்ணியத்தின் பொருட்டால் என் தாயாரை நீ மன்னிப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. என் கண்ணியத்தின், உனது நபியின் கண்ணியத்தின் பொருட்டால், எனக்கு முன்பு சென்ற எல்லா நபிமார்களின் கண்ணியத்தின் பொருட்டால் இறைவா என் தாயை ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீ மன்னிப்பாயாக என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இங்கே நன்கு கவனியுங்கள். இந்த நபியின் பொருட்டால், என் பொருட்டால் சொன்னாலே போதும் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்ற நபிமார்களுடைய கண்ணியத்தின் பொருட்டால் என்பதை சேர்க்கிறாங்க. அப்படின்னு சொன்னா என்ன? இது பணிவின் சிகரம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க நல்லடியார்கள் வசீலா. நீங்க துஆ கேட்கும் போது இப்படி கேளுங்கன்னு கத்து தராங்க. ஏன் முட்டாத்தனமான கேள்வி அது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தில் அடங்குவார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்லடியாரை கொண்டு வசீலா கேட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தின் பிரகாரம் வசீலா கேட்கவில்லை என்றால் அவர் இந்த ஆயத்துக்கு முரண்பட்டதாக ஆகிவிடுவார். எனவே இந்த ஆயத்துக்கு சரியான பொருள் கிடையாது. எனவே யார் நபிமார்களை வலிமார்களை என்ன செய்வாங்க? வசீலாவாக ஆக்குவார்களோ அவங்க முஸ்ரிக்கு காஃபிர். அப்ப நபி நீ என்ன சொல்ல போற? அட யாரு நபின்னு கேட்கிறேன். நீ பாட்டுக்கு ஷரியத்து ஷாரி யாரு? ஷாரி யாரு? சட்டம், மார்க்க சட்டத்தை உருவாக்கி நமக்கு தருபவர்கள் யார்? ஷாரி யாரு? ஒன்னு அல்லாஹ், ரெண்டு அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு என்ன வேலை? ஷாரி சொன்னதை எடுத்து சொல்றதுதான் நம்ம வேலை. ஷாரி எந்த கருத்தில் சொன்னாங்க என்று ஆராய்ந்து எடுக்கிற வேலை ஃபுகஹாக்களுடைய வேலை. அவங்க சொன்ன கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை. ஷாரியை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க ஷாரியா ஆயிடக்கூடாது, நீங்க சட்டத்தை உருவாக்குறவரா ஆயிடக்கூடாது, சட்டத்தை எடுத்து சொல்பவராக இருக்க வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு முரண சட்டத்தை உருவாக்க கூடாது. அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இங்க யாருப்பா ஷாரி, யாரு நபி? உன் இஷ்டத்துக்கு நீ அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போறீங்க? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கற்று தராங்க நல்லடியார்கள் வசீலா என்பதை. அடுத்து இன்னொன்னு பாருங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நல்லடியார்கள் வசீலாவே கிடையாது, சல்லாசன் கற்று தரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? நீ கேள்விப்பட்ட சம்பவத்தை நினைவூட்டுறேன். ஏன்னா இது நினைவூட்டல் தான். பாடத்தில் பல பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. நினைவூட்டும் போது இந்த இடத்துக்கு இது பொருந்தும், இதை நம்ம புரியணும் என்பதற்காக நினைவூட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கண் தெரியாத ஒரு சஹாபி கண் பார்வை இழந்துட்டேன், எனக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? பொறுமையா இருங்க, கயிறு இல்லடா துஆ கேட்கறேன்னாங்க. இல்ல எனக்கு துஆ தான் வேணும், எனக்கு கண் பார்வை தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கத்து தராங்க. என்ன துஆ கத்து கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் நபியிர் ரஹ்மா, ரஹ்மத்துனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவா உன்னை முன்னோக்கி உன்னிடத்தில் கேட்கின்றேன். நான் ஹதீஸ் முழுசா சொல்லல, இதோட போதும், ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிர் ரஹ்மா, ரஹ்மத்துனுடைய நபியாகிய உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவா உன்னிடம் கேட்கிறேன், முன்னோக்கி கேட்கின்றேன். இப்ப யார வசீலாவாக்குறோம்? யார வசீலாவாக்குறோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? இறை தூதர் தானே? இறை தூதர். இந்த துஆ யார் கத்து கொடுக்குறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நான் செய்த நல்லமலின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இது நல்லமல் வசீலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இது என்ன வசீலா? நல்லடியார் வசீலாவா இல்லையா? இந்த நல்லடியார் வசீலா என்பதை யார் கத்து தரா?
மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கத்து தரா? ஷாரி கத்து தராங்க. இன்னைக்கு ஷாரியுடைய அதிசுத்திக்கு ஓரமத்திக்கு போட்டுட்டு கண்டவனெல்லாம் ஷாரியா மாறினா, கண்டவனெல்லாம் ஷாரியா மாறினா இது எப்படி கேட்டீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை மறுக்கிறதுக்கு சமம். கண்டவனெல்லாம் தன்னை நபி நபின்னு சொல்றதுக்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு பேசினா. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த ஹதீஸ் பல்வேறு நூல்கள்ல திர்மிதி, நசாஇ, ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தராங்க, கற்று தந்ததை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஃபதஸ்கீனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பஞ்சகாலம் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வசீலாவாக ஆக்கி இருக்கிறோம். எங்கள் நபியை வசீலாவாக்கி இருக்கிறோம் அப்படி சொன்னாங்களா? எங்கள் நபியினுடைய அமலை வசீலாவாக்கணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபியையே உன்னிடத்தில் நாங்கள் வசீலாவாக ஆக்கினோம். ஃபதஸ்கீனா எங்களுக்கு நீ மழை தந்தாய். வ இன்னா நதவஸ்ஸலு இலைக பி அம்மி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்கீனா, எங்கள் இறைவா இதோ எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்பொழுது உன்னிடத்தில் நாங்கள் வசீலாவாக ஆக்குகிறோம். ஃபஸ்கீனா எங்களுக்கு நீ மழை பொழிவாயாக, மழை தருவாயாக. கேட்டாங்களா? யார் கேட்டா? உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்க? ஃபயுஸ்கவுன அவர்களுக்கு மழை பொழிந்தது. வருதா? ஹதீஸ் வருதா? மழை பொழிந்தது. இங்க யார வசீலாவாக்குனாங்க? நபியை தானே. சரி, நபிக்கு அடுத்து யாரை வசீலாவாக்குனாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்குனாங்களா? அப்பாஸ் நல்லடியாரா இல்லையா? நல்லடியார் தானே. அப்ப நல்லடியார் வசீலா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த காரணத்தினால சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் அவங்க வாழ்ந்தார்களா இல்லையா? அப்ப நல்லடியார்கள் வசீலான்னு சொன்னா ஷிர்கு குஃப்ரு அப்படின்னு போனா நீங்க ஒண்ணும் இல்லை. நீங்க தெரிஞ்ச சம்பவம் ஒரு செய்தி சொல்றேன். திக்ர் மஜ்லிஸ் சம்பந்தமா நீண்ட ஹதீஸ் இருக்குதா இல்லையா? திக்ர் மஜ்லிஸ் வானவர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்கன்னு ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த கூட்டத்தில் வானவர்கள் வந்து அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. நீண்ட ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்ச சம்பவத்தில் நான் சுருக்கி போறேன். அந்த சம்பவத்தில் கடைசி அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான். ஃபஉஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹும், மலக்குமார்கள் எல்லாம் சாட்சியாக்குறான். இந்த திக்ர் சபையிலே கலந்து கொண்ட அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதை உங்களை சாட்சியாக்குறேன். யாரா சாட்சியாக்குறான்? அல்லாஹ் வானவர்களை. அப்ப அதுல ஒரு வானவர் சொல்றாரு, யா அல்லாஹ் ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும், அந்த திக்ர் மஜ்லிஸ்ல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கும் அந்த மஜ்லிஸுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பாட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னமா ஜாலி ஹாஜத்தின், ஏதோ தேவைக்கு வந்தாரு, திக்ருக்குன்னு வரல, ஏதோ ஒரு தேவைக்கு வந்தாரு, அவரையுமா மன்னிக்கிற? அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹுமுல் ஜுலசாவு, திக்ர் மஜ்லிஸ்ல அவங்க சாதாரண மக்கள்லாம் கிடையாது. லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவங்க கூட யார் அமர்ந்தார்களோ அவர்கள் இந்த நல்லடியார்களின் பொருட்டால் மூதேவிய துர்பாக்கிய நிலையை அடைய மாட்டாங்க. யாரின் பொருட்டால்? இந்த நல்லடியார்களின். அல்லாஹ் யார வசீலாவாக்குறான்? ஒருவன் நல்ல நிலையை அடைவதற்கு இறைவன் யார வசீலாவாக்குறான்? நல்லடியார்களை. நான் இன்னொரு இது புகார்ல வருது, முஸ்லிம்ல கூடுதல் ஒரு வார்த்தை வருது. என்ன தெரியுமா? வானவர்கள் கேட்டாங்க, ரப்பி என் இறைவா ஃபீஹிம் ஃபுலானுன் அபுதுன் ஹத்தாவுன், அந்த கூட்டத்தில் ஒரு அடியான் இருக்கிறான், அவன் பாவி, பாவம் செஞ்சவன், அவனுக்கு திக்ர் மஜ்லிஸ் சம்பந்தம் இல்லை. அப்பதான் அல்லாஹ் சொல்றான் அவனையும் மன்னிக்கிறேன்ங்கிறான் அல்லாஹ். சரி, அவனுக்கு மன்னிப்பு எதனால கிடைக்குது? உலகு கஃபர்து, பாவி தானே, அந்த ஆளையும் மன்னிக்கிறேன். திக்ர் மஜ்லிஸ்ல கலந்தாரா இல்லையா? மன்னிக்கிறேன். எதுக்கு மன்னிக்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், ஹுமுல் கௌமு லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும், ஏனென்றால் அந்த சபையில் கலந்து அமர்ந்திருந்தவர்கள் பாக்கியசாலிகள், நன்மக்கள். அந்த நன்மக்களின் பொருட்டால் கூட உட்கார்ந்த இவர் கெட்டு போக மாட்டார், துர்பாக்கிய நிலையை அடைய மாட்டார். அல்லாஹ் சொல்றானே. அப்போ வந்து ஒரு ஆளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சா? பாவி தானே, திக்ருக்குன்னு வரல தானே, சும்மா தானே வந்தாரு, ஏதோ ஒரு தேவைக்கு தானே வந்தாரு. அவர் பாவத்தை அல்லாஹ் எதுக்காக மன்னிச்சான்? எதுக்காக மன்னிச்சான்? அந்த நல்லடியார். இப்ப நான் சொல்ற இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், யதி ஜமானுன் யகுஸு ஃபி ஆமு மினன் நாஸ், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே மக்களில் ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு போருக்கு போவார்கள்.
அப்பொழுது கேட்கப்படும், மன் சஹிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீக்கும் மன் சஹிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கூட்டத்திலே நபி தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த யுத்த காலத்துல இந்த கூட்டத்துல நபி தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்ப நாம், ஆம், இதுல நபி தோழர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படியா ஃபயுஃப்தஹு அலைஹி, அப்படி என்றால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி எதனால கிடைக்குது? எதனால கிடைக்குது? நபி தோழர் இருந்த காரணத்தினால். அதானே, நபி தோழர் நல்லடியாரா இல்லையா? சரி, அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம யதி ஜமானுன், அடுத்த ஒரு காலம் வரும், ஃபயுகால், அப்பொழுது கேட்கப்படும், ஃபீக்கும் மன் சஹிபா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சஹிபா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்களோடு தோழமை கொண்ட தாபீன்கள் இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறார்களா? ஆமான்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியா ஃபயுஃப்தஹு, அப்படி என்றால் அந்த கூட்டத்துக்கு வெற்றி வழங்கப்படும். எதுக்காக? நபி தோழர்களோடு தோழமை கொண்ட தாபீன்கள் அதில் இருந்தனால. தாபீன்கள் நல்லடியார்களா இல்லையா? அவர்களுக்காக அந்த கூட்டத்துக்கு வெற்றின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மூன்றாவது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம யதி ஜமானுன், அடுத்த ஒரு காலம் வரும், ஃபீக்கும் மன் சஹிபா ஸஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்களிடம் தோழமை கொண்டவர்களோடு யார் தோழமை கொண்டார்களோ அவங்க யாராவது இங்க இருக்கிறாங்களா? தபஉ தாபீன்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களா என்று கேட்கப்படுகிற பொழுது அங்கே ஆம் என்று பதில் சொல்லப்படும். அப்படி பதில் சொல்லப்பட்டவன ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படி என்றால் ஃபயுஃப்தஹு, அவங்களுக்கு வெற்றி வழங்கப்படும். எதுக்காக வெற்றி? தபஉ தாபீன்கள் இருந்தனால வெற்றி. தபஉ தாபீன்கள் நல்லடியாரா இல்லையா? வெற்றி என்பது முக்கியமான ஒரு பரிசு தானே, அல்லாஹ்வுடைய நியாமத்து தானே. ஒரு மனிதர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய கொள்கையை தற்காத்துக் கொள்வதற்காக, தன் ஷரியத்தை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு களத்தில் போய் நிற்கிறார் என்றால் அவருக்கு தேவை வெற்றியா இல்லையா? அவருடைய நோக்கம் வெற்றியா இல்லையா? அந்த நோக்கம் யாரை கொண்டு நிறைவடைகிறது? நல்லடியார். அதான வசீலா. அப்ப நல்லடியார் வசீலா என்பதை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நம்ம எடுத்து சொல்கிறோம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டது சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை. அவர் ஒரு தடவை சொல்றாரு, நான் ஒரு கடல்ல பயணத்துல போயிட்டு இருந்தேன், கப்பல் உடைஞ்சு போச்சு, ஃபன் கசரத்து சஃபீனத்தி, என் கப்பல் உடைஞ்சு போச்சு. பலகை இருக்குமா இல்லையா, கடல்ல மிதக்கிற பலகை, அந்த பலகை பிடிச்சி ஏறி பயணிச்சு நான் பாட்டுக்கு தப்பிச்சிடலாம் நினைச்சேன். அப்ப அந்த காத்து வேகமா அடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு, நான் போய் ஏறினது எங்க போய் ஏறுறேன்? ஒரு தீவுல ஒரு காட்டுல போய் ஏறுறேன், அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டிலே நான் போய் நிக்கிறேன், பார்த்தா ஒரு சிங்கம் முன்னாடி நிக்குது. கொஞ்சம் யோசிங்க, முன்னாடி மான் நின்னா பிரச்சனை இல்லை, முன்னாடி நிக்கிறது சிங்கம்ல நிக்குது. நாய் நின்னாலே ஓடிடுவோம், முன்னாடி ஒரு நாய் நின்னாலே நம்ம பயந்து நடுங்கிடுவோம். ஆனா நிக்கிறது சிங்கம், காட்டுக்கு வேலை, காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க, சிங்கம் நிக்குது. அவர் பார்த்தாரு, சொல்றாரு, ஃபஅக்பல இலைய யுரீதுனி, என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணி என் பக்கத்துல வருது, என்னை நாடி வருது என்ன அர்த்தம்? என்ன வேட்டையாட வருதுன்னு அர்த்தம். என்ன கொல்லவே அது வருது. நான் ஒண்ணுமே சொல்லல, முன்னாடி தான் நிக்கிறேன். யா அபல் ஹாரிஸ், சிங்கத்திட்ட பேசுறாரு. யா அபல் ஹாரிஸ், சிங்கமே. அபுல் ஹாரிஸ் என்பது சிங்கத்துக்கு குன்யத்து. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குன்யத்து சிங்கத்துக்கு இருக்குதான். ஹயாத்துல் ஹயவான் நூல்ல சொல்லுவாங்க குன்யத்து. அபல் ஹாரிஸ், யா அபல் ஹாரிஸ், சிங்கமே. சிங்கத்திட்ட பேசுறது. ஆனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை. யார வசீலாவாக்குறாரு? அல்லாஹ்வுடைய தூதரை. நான் யார் தெரியுமா? நிறைய நல்ல அமல் செஞ்சு குமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமல் என்ன செய்யல, வசீலா வாக்கல. அவர் எதை வசீலா வாக்குறாருன்னு சொன்னா, ஆனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலா, அடிமை. நபியினுடைய பெயர் அங்க வசீலாவா ஆக்கின உடனே சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தலை கீழே தொங்க போட்டுட்டான். காட்டுக்கு ராஜா நிமிந்து வருமா இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நிமிந்து வரத கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு சிங்க தோரணை இருக்கும். அது அப்படி தொங்க, தலையை கீழே தொங்க போட்டுனே வருது. தலையை கீழே தொங்க போட்டுருச்சு. ஓ அக்பல இலைய ஃபதஃபஅனி பிமன்கிபிஹி, என் பக்கத்துல அது புஜா இருக்குமா இல்லையா, அதை வச்சு ஒரு இடி இடிச்சு அப்படின்னு தள்ளிக்கிட்டே போகுது. எங்க நான் வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறேன், காட்டை விட்டு எப்படி வெளியே போகணும்னு தெரியாம. ஹத்தா அஹ்ரஜனி மினல் அஜமா, காட்டில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விட்டது. ஒண்ணுதான் சொன்னேன், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை. வலஅனி அல தரீக், சரியான பாதையில் கொண்டு என்னை நிறுத்தியது. ஃபதனன்து அன்னஹு யுவத்திஉனி, அப்ப நான் அதை பார்த்தேன், எனக்கு அது விடை கொடுத்ததை போன்று இருந்தது. டாடான்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, எனக்கு அது விடை கொடுத்துட்டு போற மாதிரி வாளை ஆட்டிட்டு அப்படி காட்டுக்குள்ள போகுது. இங்க இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். முஸ்லிம் இமாம் தனது நூலுக்கு என்ன நிபந்தனை வைக்கிறாங்களோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்.
இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்க வசீலா ஆயிட்டாங்களா இல்லையா? மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குதுங்க. சின்ன ஆபத்துனா இல்ல, பெரும் சோதனை, கடும் ஆபத்திலிருந்து, வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வசீலாவை தேடணும். அந்த வசீலாவை இவர் யாரையே வசீலாவாக்கிட்டாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வசீலாவாக்கிட்டனால காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கமே அது தலை குனிஞ்சு தான் போகணும். தலை குனிஞ்சு போது மட்டுமல்ல, உதவி செய்து வழிகாட்டுது. அப்படின்னா நல்லடியார் வசீலாவா இல்லையா? நல்லடியார் வசீலாங்க. இப்படி இந்த நல்லடியார் வசீலா என்பதற்கு நிறைய சான்றுகள். நல்லடியார் மாத்திரமல்ல, நல்லடியார்களோடு தொடர்புள்ளவையும் வசீலா. அப்படி புரியுங்க. வெறும் நல்லமல் போறான், நல்லமல் மட்டும்தான் வசீலான்னு இல்ல, நல்லடியார் வசீலா. அந்த நல்லடியார்களோடு தொடர்புள்ள பொருள்களும் வசீலா. எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியப்படுத்துறான் பாருங்க. நீங்க தெரிஞ்ச, அதாவது பெருமான ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, கபூர்ல ஹயாத்தா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனிதர்கள் அடிப்படையில் வஃபாத் ஆகுறாங்க. ஆனாங்களா? அதுக்கு பிறகு அவங்க அணிந்திருந்த சட்டை ஜுப்பா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த ஜுப்பா ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பசுஹா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் அணிந்த ஜுப்பா தான் இது, ஆடை தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது, உயிர் கைப்பற்றப்பட்ட பொழுது இது யார்கிட்ட இருந்துச்சு? அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான பிறகு அதை நான் எடுத்து என்கிட்ட வச்சுக்கிட்டேன். ஃபநஹனு நக்ஸிலுஹா லில் மரீலி மின்னா. எங்களை யாராவது நோயாளி ஆனா ஸல்லல்லாஹு சட்டை எடுத்து கழுவி கொடுப்பேன். கழுவி கொடுத்தா யஸ்தஷ்பி பிஹா, அதன் மூலமா அவர் ஷிஃபாவை அடைந்து கொள்வார். இப்போ ஒரு நோயாளிக்கு நோய் கிடைக்கிறது என்பது மக்சது, நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு இங்க எது வசீலாவாச்சு? ஸல்லல்லாஹுடைய ஜுப்பாங்க. ஜுப்பா என்பது அமலா? நான் கேட்கிறேன், ஜுப்பா என்பது அமலான்னு கேட்கிறேன். அது ஒரு அமலா? அது ஒரு பொருள், அது ஒரு பொருள். தொழுகை என்பது அமல், நோன்பு என்பது அமல், ஜகாத் என்பது அமல், சதகா என்பது அமல். என் சட்டை என்பது அமல் சொன்னா அது என்ன அமல்? சட்ட அமல் கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனியில் பட்டிருந்த காரணத்தினால் நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா. நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி நான் சொல்றேன், வெறும் நல்லடியார் வசீலா நடேசன் போக முடியாது. நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி தானே. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. சஹாபாக்களே பேசிக்குவாங்க, என்ன காலித் ரலியல்லாஹு போறாரா வெற்றி கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்? அதுக்கு காரணம் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நான் எப்போ யுத்தத்துக்கு போனாலும் ஸல்லல்லாஹு ஒரு முடி இருக்கும், அந்த முடி என் தொப்பியில வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பாதுகாத்துட்டு இருந்தேன். அந்த தொப்பியோடு தான் யுத்தத்துக்கு போவேன். ஃபரம் அஷஹது கிதாலன் ஒஹிய மய்ய இல்லா ருசிக்து நஸ்ர. அந்த தொப்பியோடு நான் எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் எனக்கு வெற்றி எல்லாம் தானா, எனக்கு வெற்றி எல்லாம். இங்க கவனிங்க, நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி அந்த நல்லடியாரோடு தொடர்புடையதான் முடி. அந்த முடியை தன்னோடு வைத்து அவர் யுத்தத்துக்கு போன காரணத்தினால் யுத்தத்தில் நமது மக்சத் என்ன, நோக்கம் என்ன, வெற்றி. அந்த வெற்றி எதன் மூலமா கிடைச்சிச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியின் மூலமாக கிடைச்சிச்சா இல்லையா? நான் சொல்ற இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாக்கிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்களா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, என் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வடிந்த வியர்வை துளியை அவங்க சேகரித்து வச்சிருந்தாங்க, அவங்களுடைய முடியை சேகரித்து வைத்திருந்தாங்க. அந்த வியர்வை துளி இப்போ நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். நான் வஃபாத் ஆனால் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாம் பேர புள்ளட்ட வசியத்து செய்றாங்க. சுமாமா அவர்களிடத்துல வசியத்து செய்றாங்க. என்ன வசியத்து தெரியுமா? நான் இறந்து போனா, நான் வஃபாத் ஆனா ஏன் கஃபன் ஆடையில அந்த வியர்வை துளியை தான் நீங்கள் நறுமண பொருளாக பயன்படுத்த வேண்டும், மற்ற அத்தரை நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு. நான் சொல்ற ஹதீஸ் புகார்ல வருது. அப்ப வியர்வை துளி கஃபனாடையில் பெருமானாருடைய வியர்வை துளி பட வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் ஏங்கி இருக்கிறாங்க. தன்னுடைய கஃபன் ஆடையை போத்தி அதன் மூலமாக கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட வேண்டும், கபருக்குழியில் இறக்கப்பட வேண்டும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளி அந்த கஃபன் ஆடையில் இருக்கும்போது ஏதாவது ஆபத்து வருமாங்க? கபருக்குள்ள ஆபத்து வருமா? கஷ்டம் வருமா? அதே அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வஃபாத் ஆகிவிட்டால், தன்னுடைய மாணவர்கிட்ட சொல்றாங்க, சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் வஃபாத் ஆகிவிட்டால் ஹாதிஹி ஷஅரத்தும் மின் ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ என்னிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி இருக்கின்றது, ஃபதஅஹா தஹத லிசானி, நான் மரணித்து விட்டால் என் நாக்குக்கு அடியில் இந்த முடியை நீங்கள் வைக்க வேண்டும். நான் வஃபாத் ஆயிட்டா நாக்குக்கு அடியில் அந்த முடியை வைக்க வேண்டும். ஃபவலஅதுஹா தஹத லிசானிஹி ஃபதுஃபின,
ஒஹிய தஹத்த லிசானிஹி, அவங்க வஃபாத்தான பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய நாக்குக்கு அடியில் வைத்தோம். அந்த நிலையில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அல் இஸாபா என்கிற ஆதாரபூர்வமான சஹாபாக்களுடைய வரலாற்று நூல்ல பதிவு செய்றாங்க. நாக்கு கடியில் இருக்க வைக்கணும், கேள்வி கேட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்களே நல்லடியார் தாங்க, இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க. இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு நல்லடியார். ஆனா இந்த உம்மத்துக்கு என்ன கத்து தராங்க அப்படின்னு சொன்னா, நல்லடியார்கள் மாத்திரம் வசீலா அல்ல, நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட 3 முடி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி 3 முடி. அவர் வஃபாத் ஆகின்ற பொழுது அவர் என்ன வசியத்து செஞ்சார் அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல 3 முடிகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அத அன் யுஜ்அல அலா குல்லி ஐனின் ஷஅரா வ ஷஅரத்துன் அலா லிசானிஹி, என்னுடைய 2 முடிய என் 2 கண்ணுல வைங்க, ஒரு முடிய என்னுடைய நாக்குல வைங்கன்னாங்க வஃபாத் ஆகும்போது. யாரு? மாபெரும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபஃஉஇல ذلك به عند موته, அவர் வஃபாத் ஆகின்ற பொழுது அப்படியே செய்யப்பட்டது, அவருடைய வசியத்து நிறைவேற்றப்பட்டது. இமாம் ஸஹபி அவர்கள் சியரு அஅலாமின் நுபலா என்கிற அறிஞர்களை பற்றிய நிறைகுறைகளை பேசுகின்ற வரலாற்று நூல் சியரு அஅலாமின் நுபலா. வஹாபிகள் இருக்கானோ இல்லையா, இந்த ஹதீஸ் சஹீஹா லஈஃபா அப்படின்னு பேசணும்னு சொன்னா தூக்கிட்டு வந்து ஏதா நிப்பானோ, பார்த்தீர்களா இமாம் ஸஹபி சொன்னார், பார்த்தீர்களா சியரு அஅலாமின் நுபலாவில் சொன்னார்னு சொன்னானோல, அந்த சியரு அஅலாமின் நுபலால தான் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 முடிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்கிற தகவல். 3 முடிகள். கொஞ்சம் யோசிங்க, ஒரு 2 கண்ணுல இந்த நாக்குக்கு அடியில கபருக்குள்ள இருந்தா எந்த கஷ்டமும் வரக்கூடாது. வானவர்கள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, இந்த கண்ணால தான் பார்க்க போறோம், மிரண்ட கூடாது. இந்த கண்ணால தான் பார்க்க போறோம், மிரண்ட கூடாது. அவங்கள பார்த்து நிதானமா இருக்கணும். அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும், மிரண்ட கூடாது, நிதானமா பதில் சொல்லணும். அந்த நிதானத்துக்கு என்ன தேவைப்படுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எனக்கு வசீலாவாக பொக்கிஷமா பாதுகாத்திருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் பாதுகாத்திருக்கிறாங்க, இமாம்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. அப்ப தங்களுடைய நோக்கத்தை விரைவாக உறுதியாக அடைந்து கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு விஷயம் என்ன? நல்லடியார்கள் வசீலா, நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா. சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களிடம் பாடம் பயின்ற தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அயிமே அர்பஆக்கள், முஹத்திஸீன்கள் எல்லோருமே அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தகவல் நினைவூட்டுகின்றேன். ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு சமயம் அவங்களுடைய மாணவர் ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிடுறாங்க. ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, குது கிதாபி ஹாதா, என் அருமை மாணவரே, இந்த கடிதத்தை புடி, இந்த கடிதத்தை புடி. ஃபம்லி பிஹி வ சல்லிமுஹு இலா அபி அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த கடிதத்தை நீ நேரா அபு அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட போய் கொடு, என் மாணவர்கிட்ட போய் கொடு இந்த கடிதத்தை. வ அத்னி பில் ஜவாப், அவர் இந்த கடிதத்தை கொடுத்த பிறகு அவர் என்ன பதில் சொல்றான்னு பாரு, அந்த பதிலை வாங்கிட்டு வா. யார் அனுப்புறாங்க? தன்னுடைய மாணவர் ரபீ ரஹ்மத்துல்லாஹ் அனுப்புறாரு. ரபீ ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாரு? நான் மிஸ்ர்ல இருந்து பகதாதுக்கு போறேன். ஏன்னா மிஸ்ர்ல தான் இருந்தாங்க ஷாஃபி இமாம். நான் மிஸ்ர்ல இருந்து பகதாதுக்கு போறேன். ஷாஃபி இமாம் கொடுத்த கடிதம் கையில இருந்துச்சு. நான் நேரம் பகதாதுக்குள்ள போகும்போது, பகதாதுக்கு உள்ள போகும்போது அங்க சுபுஹ் நேரம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சுபுஹ் தொழுதாங்க. தொழுது முடிச்ச பிறகு நான் அவங்க பக்கத்துல போய் நிக்கிறேன். நின்னு ஷாஃபி இமாம் அவர்கள் இந்த கடிதத்தை உங்களிடம் தர சொன்னார்கள். ஹாதா கிதாபு அஹீகா ஷாஃபி மின் மிஸ்ர், மிஸ்ர் நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர் ஷாஃபி இமாம், உங்களுடைய உஸ்தாத் ஷாஃபி இமாம் அவர்கள் தந்த கடிதம் தான் இது, பிடிங்கன்னாங்க. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கடிதத்தை வாங்கினாங்க. டைம் இருக்கா? முடிக்கணுமா? அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த கடிதத்தை வாங்கினாங்க. கடிதத்தை வாங்கிட்டு கேட்கறாங்க, இந்த கடிதத்தை நீங்க பிரிச்சு படிச்சீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ ரபீ ரஹ்மத்துல்லாஹ் பதறிட்டாரு, என்ன பிரிச்சு படிச்சனவா? இல்லைங்க, நான் பிரிக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்போ அஹ்மத் இமாம் அதை வாங்கி அதை பிரிக்கிறாங்க, சீலை உடைக்கிறாங்க. சீலை உடைச்சி அதை படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்படி தண்ணி தார தாரையா ஓடுது. ரபீ ரஹ்மத்துல்லாஹ் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாங்க, ஈஷ ஃபீஹி யா அபா அப்துல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே, அந்த கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கு, ஏன் படிச்சுட்டு இப்படி அழுகுறீங்க? உடனே அவர் சொல்றாரு, இந்த கடிதத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார், எது கூறு ஃபீஹி அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். இந்த கடிதத்தில் எழுதுறார் ஷாஃபி இமாம், அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க, உக்துபு இலா அபி அப்துல்லா, நீங்கள் அபு அப்துல்லா அஹமது இமாமுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நீங்க யாருக்கு? அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கடிதம் எழுதுங்கள். ஃபக்ரா அலைஹி அஸ்ஸலாம், அந்த கடிதத்துல நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க. யார் சலாம் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க. வகுல்லஹு, அவங்கள்ட்ட மேலும் சொல்லுங்கள், இன்னக சதும்தஹனு வ துதுஆ இலா ஹல்கில் குர்ஆன் ஃபலா துஜிபுஹும், நீங்க கடுமையா சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய சோதனை வர இருக்குது. உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் குர்ஆன் மக்லூக் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று உங்களை சொல்லுவாங்க, நிர்பந்திப்பாங்க. யார் வற்புறுத்தினாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படக்கூடாது. யார் வற்புறுத்தினாலும் அதுக்கு நீங்க பதில் அளிக்க கூடாது. குர்ஆன் மக்லூக் நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து பெரிய விஷயம். மக்லூக், குர்ஆன் மக்லூக் என்பது ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை இப்ப நடத்த நேரம் இல்லை. ஆனா சாட்டை விளங்கிங்க, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது என்று நம்ம சொல்லக்கூடாது. சுன்னத் ஜமாத் கொள்கை இல்லை. சரிங்களா? சரி, சல்லாசம் சொல்லி கொடுக்குறாங்க கனவுல, குர்ஆன் மக்லூக் நீங்க சொல்லிடாதீங்க, வற்புறுத்துவாங்க, சொல்லாதீங்க. அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா கியாமத் நாள் வரை அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். இந்த கடிதத்தில் அதுதான் இருந்துச்சு. என் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கடிதம் எழுத சொல்லி, எனக்கு சலாம் சொல்லி, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செய்கிறார்களே, உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, அசத்திய கொள்கைக்கு துணை பெறக்கூடாது, சத்தியத்தில் நிலைத்திருக்குன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டுருக்காங்களே, அதை நினைச்சு அழுகுறேன்னு சொன்ன உடனே இப்பதான் ரபி ரஹமத்துல்லாஹ் சொல்றாரு, டக்குன்னு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. ரபி ரஹமத்துல்லாஹ் அப்படி சொல்ல, அப்படியா அப்ப சொல்றாங்க, அல் பிஷாரத்த யா அபி அப்துல்லா, அப்ப அஹமது இமாம் அவர்களே, நான் சுப செய்தி சொன்னேன், ஏதாச்சும் தாங்கறேங்கிறார். சுப செய்தி சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது கொடுங்க. பொதுவாக நல்ல செய்தி சொன்னா ஏதாவது கொடுப்போமா இல்லையா? நல்ல செய்தி கொடுக்க, அது ஒரு நல்ல சுன்னத்து. அது நபி காலத்துல நீங்க பார்க்கலாம். அது சொல்ல நேரம் இல்லை, விஷயத்தை விளங்கிக்கங்க. அல் பிஷாரத்த யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லா அஹமது இமாம் அவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது சுப செய்தி சொல்லுங்க, தாங்கறேன். அவர் என்ன பண்ணாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஃபஹல அஹத கமீஸிஹி அல்லதி எலி ஜில்தஹு, அவர் உடம்போடு ஒட்டி இருந்த ஒரு ஆடையை கலட்டி கொடுத்தார். உடம்போடு ஒட்டி இருந்த ஆடை என்னது? உதாரணமா நம்ம விளங்கமா சொல்ற அந்த பனியன், அதுக்கு மேல தான் சட்டை போடுறோம், பனியனை கலட்டி என்ன செஞ்சிட்டாரு? கையில கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இப்ப அவர் என்ன சொல்றாரு? பதில் கடிதத்தை வாங்கிக்கிட்டேன். அஹ்மது இமாம்கிட்ட பதில் கடிதம் வாங்க சொன்னாரா இல்லையா? பதில் கடிதத்தை வாங்கிட்டு நான் ஹரஜத்து இலா மிஸ்ர் நாட்டுக்கு போயிட்டேன். போன உடனே ஷாஃபி இமாம்கிட்ட பதில் கடிதத்தை ஒப்படைக்கிறேன், நாங்க உங்க மாணவர் அஹ்மது இமாம் தந்துட்டாரு புடிங்கன்னு. அவர் வாங்கிக்கிட்டாரு. வாங்கி முடிச்ச உடனே அப்புறம் அஹ்மது இமாம், ஷாஃபி இமாம் பாருங்க எவ்வளவு புத்திசாலி. அப்ப ஷாஃபி இமாம் கேட்டாங்களா, ஈசல்லதி ஆத்தாக்க, எப்ப என் மாணவர் அஹ்மது உனக்கு என்ன தந்தாருன்னு கேட்கிறாரு. என்ன சுபச்சீதன் சொல்லியிருக்கிய, என் மாணவர் அஹ்மது உங்களுக்கு என்ன தந்தாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, கமீசஹு, அவர் சட்டை கலட்டி தந்தாரு. அப்ப ஷாஃபி இமாம் சொன்னாங்களா, லைஸ நஃப்ஜஉக பிஹி, அருமை மாணவர் ரபி அவர்களே, அதை எனக்கு தான் சொல்லி கேட்டு உங்களை திடுக்கத்தில் ஆழ்த்திவிட மாட்டேன். அந்த சட்டை எனக்கு தான் அப்படி நான் கேட்டு உங்களை திடுக்கத்தில் ஆழ்த்திவிட மாட்டேன். ஒலாக்கின் புல்லஹு வத்ஃப இலையால் மா லி அத்தபர்ரக பிஹி, ஒன்னு செய்யுங்க, இந்த ஆடைய தண்ணியில் நனைத்து அந்த தண்ணியை என்னிடத்துல கொண்டு வாங்க, அந்த தண்ணீரை கொண்டு நான் பறக்க தடைய வேண்டும், நான் பறக்க தடைய வேண்டும். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்றாங்க. நான் சொல்ற செய்தி ஏதோ கட்டுக்கதை ஏதோ நூல் வந்துச்சு நினைக்காதீங்க. மாபெரும் அறிஞர் அல்லாமா இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தாரீஹு திமஷ்க் இருக்கிற வரலாற்று உள்ள பதிவு செய்யறாங்க. இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்லவா, இன்னொரு வேற நூல்ல வருது. அப்ப ஷாஃபி இமாம் சொன்னாங்க, லா நப்தாஉஹு மின்க வலா நஸ்தஹதீஹி, அருமை மாணவர் ரபி அவர்களே, உங்களிடத்தில் அந்த அஹ்மது இமாமுடைய சட்டையை விலைக்கும் கேட்க மாட்டேன், அன்பளிப்பாவும் கேட்க மாட்டேன். ஒலாக்கின் யக்ஸிலுஹு வஜினா பிமாஇஹி, அதை கழுவி அந்த தண்ணியை மட்டும் தாங்க, அதை கழுவி தண்ணியை மட்டும் தாங்க. ஃபகஸல்துஹு ஃபஹமல்து மாஅஹு, கழுவினேன், அந்த தண்ணீரை சுமந்து சென்றேன். ஃபதரக்துஹு ஃபி கின்னீனத்தின், ஒரு பாட்டிலிலே, ஒரு கண்ணாடி குடுவையிலே அந்த தண்ணீரை ஊற்றினேன். ஊத்தி அவங்கள்ட்ட போய் கொடுக்குறேன் ஷாஃபி இமாம்கிட்ட. அதுக்கு பிறகுதான் நான் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். இமாம் ரபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வகுந்து அராஹு ஃபீ குல்லி யௌமின் யஅஹுது மின்ஹு யம்ஸஹு அலா வஜ்ஹிஹி தபர்ருகன் பி அஹ்மத் இப்னு ஹம்பல். நான் ஒவ்வொரு நாளும் ஷாஃபி இமாமை பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். அது மாணவர்களே, நான் டெய்லி ஷாஃபி இமாமை பார்ப்பேன். அவர் அந்த கண்ணாடிக்குள்ள அந்த தண்ணி இருந்துச்சா இல்லையா? என்ன தண்ணி? அஹ்மது இமாமுடைய சட்டை கழுவுன தண்ணி, மாணவருடைய சட்டை கழுவுன தண்ணி. அந்த தண்ணீரை போய் ஷாஃபி இமாம் அவர்கள் யஅஹுது மின்ஹு யம்ஸஹு வஜ்ஹஹு, அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். எதுக்கு பூசுறாங்க? தபர்ருகம் பி அஹ்மத் இப்னு ஹம்பல், தன் மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தார்கள். எங்க வரலாற்றில் ஆதாரபூர்வமான வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்றேன்.
இது எதுக்கு சொல்றேன் தெரியுதா? நல்லடியார் வசீலா, நல்லடியார்களோடு தொடர்புள்ளவையும் வசீலா. நல்லடியார்களோடு தொடர்புள்ளவை வசீலா என்பது சஹாபாக்கள்கிட்ட நம்ம சொல்றோம். சரிங்களா? சஹாபாக்கள்கிட்ட நம்ம சொல்றோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா வசீலா மட்டும் போயிட்டு நேரம் இல்லை. சரிங்களா? இஸ்திகாசா பத்தி ஒரே செய்தி மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உண்மைதான், உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னை மட்டுமே வணங்குறோம் சொன்னமா இல்லையா? வெளியில போய் யாராவது வணங்குறோமா? வெளியில போய் யாரையும் வணங்கல. உன்னிடத்துல மட்டுமே உதவி தேடுகிறோம் சொல்றோம். ஆனா வெளியில போய் உதவி தேடுறோமா? உதவி தேடுறோம். ஏதாச்சும் கொடுங்க, நிகழ்ச்சி நடத்தணும், மாசா நடத்தணும், ஏதோ இத்தனை. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒய்யாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, இறைவன் என்கிற நம்பிக்கையில் உதவி தேடுவதாக இருந்தால் உன்னிடத்தில் மட்டும்தான். நம்ம மத்தாள்கிட்ட போய் உதவி தேடுறோம், இறைவன் என்கிற நம்பிக்கையில் அல்ல, இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை உதவி தேவைப்படுது, அந்த உதவியை மனிதர்களிடத்தில் கேட்கின்றோம், பிற மக்களிடத்தில் கேட்கின்றோம், எல்லாரிடத்தையும் கேட்கின்றோம். அங்கே கேட்கின்ற பொழுது இறைவன் என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோமா, அல்லது இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோமா? இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கின்றோம். இறைவன் ஹாலிக் மஅபூத் முஸ்தஹிக் என்கிற நம்பிக்கையில் நாம் உதவி கேட்பதாக இருந்தால் அது யாரிடத்தில் மட்டும்தான்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். வணங்குவதற்கு தகுதியானவன், அகிலம் அனைத்தையும் படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன் என்கிற நம்பிக்கையில் உதவி கேட்பதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். அல்லாஹ்வின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் நாம் இறை நேசர்களை அழைத்து கேட்கின்றோம். அல்லாஹ் என்ற நம்பிக்கை கேட்கல, அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் கேட்கல, அல்லாஹினுடைய படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோம். அப்படி கேட்கலாம் என்பதற்கு சான்றுகள் ஏராளமாக இருந்தாலும் இன்று சொன்னார்களே, கபருக்கு போய் உதவி தேடக்கூடாது என்று சொல்கிறார்களே, அப்படி சொல்லக்கூடியவர்களிடத்தில் ஒரு சின்ன தகவலை நான் பதிவு செய்கின்றேன். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த அஸ்லாஃபே தேவ்பந்த் அப்படின்னு ஒரு நூல். என்ன நூல்? அஸ்லாஃபே தேவ்பந்த், அதாவது தேவ்பந்தினுடைய முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவ்பந்தினுடைய முன்னோர்கள் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலில் அதாவது அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அஸ்லாஃபே தேவ்பந்த் என்பதற்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, அர்வாஹே சலாசா என்று அதுக்கு ஒரு பேர் உண்டு. அர்வாஹே சலாசா அப்படின்னு சொன்னா 3 ரூஹுகள் அப்படின்னு அர்த்தம் உருதுல. ரெண்டுக்கும் ஒரே நூல் தான். அஸ்லாஃபே தேவ்பந்த் என்றாலும் அர்வாஹே சலாசா உருது நூல். அது அந்த உருது நூல்ல தேவ்பந்த் உலமாக்களுடைய நம்பிக்கையை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. தேவ்பந்த் உலமாக்களுடைய நம்பிக்கை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. என்ன, கபூர்ல போய் உதவி கேட்டா அது கூடாது, அது சிறுக்குன்னு சொன்னாங்களா இல்லையா, பதிவு செஞ்சாங்களா இல்லையா? அவங்க நம்பிக்கை என்ன கேட்டீங்கன்னா, முஈனுத்தீன் சாஹிப் என்பவர் ஆளு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முகமது யாக்கூப் சாஹிப். இவங்கெல்லாம் தேவ்பந்த் உலமாக்கள்ல பிரபலியமானவங்க. முகமது யாக்கூப் சாஹிபினுடைய மிக முக்கியமான ஒரு மகன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மௌலானா கி ஏக் கராமத் ஜோ பாத வஃபாத் வாக்கி ஹுவி பயான் ஃபர்மாத்தே தே. அவரு முகமது யாக்கூப் சாஹிப் மரணித்த பிறகு பெரிய கராமத்து நடந்துச்சு. அந்த கராமத்தை அவர் விவரிக்கின்றார். என்ன கராமத்து? ஏக் மர்தபா ஹமாரே நானுத்தாமே ஜாடா புகார் கி बहुत कसरत हुई. அவர் சொல்றாரு, ஒரு சமயம் எங்களுடைய நானூத்தா என்கிற ஊர்ல கடுமையான குளிர் காய்ச்சல் பரவியது. கடும் குளிர் காய்ச்சல். எந்த அளவுக்கு குளிர் காய்ச்சல்? ஜோ ஷக்ஸ் மௌலானா கி கபர் சே மிட்டி லே ஜாக்கர் பாந்த் லேத்தா. யார் மௌலானாவுடைய கபருக்கு போய் அதுல இருந்து மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கொள்வார்களோ, உசீஹி ஆராம் ஹோ ஜாத்தா, உடனே அவருக்கு ஆராம் கிடைச்சிருமா, அதாவது சிஃபா கிடைச்சிருமா, உடல் சுகம் கிடைச்சிருமா. பஸ் இஸ் கசரத் சே மிட்டி லே கயே. நிறைய மண் எடுக்கப்பட்டுச்சான். எந்த அளவுக்கு மண்ணு? ஜப்பி கபர் பர் மிட்டி டல்வாவும் தப்ஹி கதம். கபூர்ல மண்ணை போட 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 மக்கள் அள்ளிட்டு போக 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 போடுவாங்க, காலியாகும், போடுவாங்க, காலியாயிரும் மண்ணு. இப்ப கபருக்கு எதுக்கு போனாங்க? எதுக்கு மண்ணல்னாங்க? ஷிஃபா கிடைக்க. நீங்கள் கபருக்கு போய் வழிமாறுகளிடத்து கேட்க கூடாது அப்படின்னு சொன்னீங்களே, கபூர்ல போய் மண்ணளிட்டு வந்திருக்காங்களே. அஸ்லாஃபே தேவ்பந்த் என்கிற வரலாற்று நூல்ல, அர்வாஹே சலாசா என்கிற நூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. அஸ்லாஃபே தேவ்பந்த் பக்கம் 322வது பக்கம். நான் உருதை ஏன் படிக்கிறேன்னு சொன்னா, நான் என்னமோ கட்டுக்கதை சொல்லிட்டு போயிட்டு நினைச்சிட கூடாதா இல்லையா? அதனால தான் நான் பக்கத்தை சொல்றேன். உருது வார்த்தை ஏன் சொல்றேன்னா, நீங்க தேடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்குமா இல்லையா? தேடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக நான் உருது வார்த்தையும் சொல்றேன். கபூர்ல போயிருக்கிறாங்க, கடுமையான குளிர் காய்ச்சல் பரவுச்சான். நேரா கபூருக்கு போனாங்களாம். எங்க பள்ளியாசலுக்கு போகல,
இந்த சூரத்துல பாத்தீங்க முதல்ல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லல, நேரா எங்க போயிட்டாங்க? கபருக்கு போயிட்டாங்க. இதுக்கு இந்த தலைப்பு என்ன போடுறீங்க? முகமது யாக்கூப் சாஹிப் வஃபாத்தான பிறகு நடந்த பெரிய கராமத்து, பெரிய அப்படித்தானே தலை போடுறீங்க. இது பெரிய ஷிர்க்குன்னு தலை போட்டீங்களா, பெரிய கராமத்துன்னு தலை போட்டீங்களா? இது நடந்துச்சு நடக்கல அதுக்குள்ள நான் போகல. பெரிய கராமத்துன்னு தலைப்பு போட்டீங்களா, பெரிய ஷிர்க்குன்னு தலை போட்டீங்களா? அங்க போய் அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சிச்சுன்னு போட்டீங்களா, அல்லது வந்தவங்க ஃபுல்லா ஷிர்க் முஷ்ரிக்காய் வந்தாங்கன்னு போட்டு வச்சிருக்கீங்களா? அதுதான் நான் கேட்கிறோம். அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயர்ல அவங்க நிறைய பண்ணுவாங்க, சரிங்களா? நிறைய அதெல்லாம் அவங்கள்ட்ட கூடிடும். அந்த காரியத்தை உண்மையான சுன்னத் ஜமாத்துக்காரன் செய்யறாங்க. கபூருக்கு போகிறார்கள், கபூர்ல போய் ஷிஃபா கேட்கிறார்கள், கபூர்ல போய் என்ன கேட்கிறாங்க? உடல் ஆரோக்கியம் கேட்கிறார்கள், கபூர்ல போய் தேவை கேட்கிறார்கள். முஷ்ரிக். தொழுகையில இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்வார்கள், வெளியே வந்து பார்த்தா கபூர்ல போய் நிற்பார்கள். முஷ்ரிக். இங்க நீ எங்க போய் நின்னீங்க கேட்கிறேன். இப்ப நீ எங்க போய் நின்னீங்க? தொழுகையில போய் நின்னீங்களா? வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னீங்களா? அல்லது கபூர்ல போய் மண்ணு கொடுங்க, எப்படியாவது மண்ணு கிடைக்கட்டும். மண்ணை போடுவாங்க, காலியாயிருமா? மண்ணை போடுவாங்க, லாரி லாரியா மண்ணை போடுறாங்க, லாரி லாரியா காலியாகுது, டண்டன்னா போடுறாங்க, டண்டன்னா காலியா போகுது. அப்படின்னா இப்ப இது என்ன கேட்கிறேன்? அப்போ ஒரு வகையில மறைமுகமா ஒரு விஷயம் தெளிவு என்ன கேட்டீங்கன்னா, நம்மளை முஷ்ரிக் ஆக்குறதுல கூட்டா இருக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களை, மக்களை, பொதுமக்களை முஷ்ரிக் ஆக்கணும். அதுக்கு என்ன? அவங்க செய்யறது அவங்கள்ட்ட இருக்குது, மறைச்சிடுறது. ஏன்னா ஊருதுல இருந்தா நமக்கு தெரியாம போயிருமா? நான் கேட்கிறேன். ஊருதுல ஒரு நூல் இருந்துச்சு, நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு இருக்குது, எங்களுக்கு தெரியாம போயிருமா? உருதுல இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ்வுக்கு ஆற்றல் கொடுத்தா தெரியுதானே போறோம். அதனால அருமையானவர்களே, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள், உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால் அஈனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுங்கள் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்ன இறைவன், இறை தூதர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வாகனம் கடுமையான ஒரு ஃபலாத்திலே, ஒரு வெட்டை வெளி மைதானத்திலே உங்கள் வாகனம் திடுக்கிட்டு நின்று அது செல்ல மறுக்குமையானால் அந்த நேரத்திலே அஈனு இபாதல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. யா அல்லாஹ்னு இல்ல, அஈனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே உதவி செய்யுங்கள் என்று நல்லடியார்களிடத்தில் உதவி கேட்கலாம், உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்கிறார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போகும்போது, நடைபயணமாக ஹஜ்ஜுக்கு போகும்போது அவருக்கு வழி மறந்து போச்சு. வழி மறந்த உடனே அவர் இந்த ஹதீஸை தான் சொன்னார், யா இபாதல்லாஹ் துல்லூனி அலத் தரீக், யா இபாதல்லாஹ் துல்லூனி அலத் தரீக். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் யாருமே இல்லை, பாதையில யாருமே கிடையாது. யா இபாதல்லாஹ் துல்லூனி அலத் தரீக், அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனக்கு பாதை காட்டுங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு பாதை தெரிந்ததுங்கிறார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஷுஅபுல் ஈமான் என்கிற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். அல்லாமா இப்னு கசீர் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலிலே அஹ்மத் இமாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். ஏராளமான தகவல், நேரத்தின் அருமை கருதி அந்த கருத்தை சுருக்குகின்றேன். அதனால இறை நேசர்கள் நல் அமல் வசீலா, நல்லடியார்கள் வசீலா, நல்லடியார்களை அழைத்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதும் வசீலா, நேரடியாகவே நல்லடியார்களை அழைத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்வதும் வசீலா. பெருமானா சொல்லி தந்த மாதிரி இபாதல்லாஹ் அஈனூனி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே எங்களுக்கு உதவுங்கள் என்று பெருமானா கட்டு தந்ததை போன்று நேரடியாகவே அடியார்களை, நல்லடியார்களை அழைத்து உதவி தேடுவதும் வசீலா, அந்த நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவைகளும் வசீலா. நேரடியாக நல்லடியார்களை அழைத்து நாம் உதவி தேடுவதை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக இஸ்திகாசா, இஸ்திஆனா என்கிற அடிப்படையில் அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்தை சத்தியம் என விளங்கி அந்த சத்தியத்தின் பிரகாரம் நிலைத்து வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அசத்தியத்தை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற தூய கொள்கையிலே அல்லாஹ் நம்மை, நமது பெற்றோர்களை, நமது சகோதர சகோதரிகளை, நம் சந்ததிகளை, நம் மக்களை, மஹல்லா மக்கள் எல்லோரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிலைத்திருக்க செய்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஅத்தின் பிரகாரம் நின்று வாழக்கூடிய நசீபையும் கனவிலும் நினைவிலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும் உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நிரப்பமாக அடிக்கடி வழங்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்து